யாழில் 21 வருடங்களின் பின் 3 குழந்தைகளை பிரசவித்த தாயார் உயிரிழப்பு. வவுனியாவில் கோர விபத்து, இளைஞர் பலி. முல்லைத்தீவில் கொடூரம், மனைவியை கூறியாயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன். ஒரே நாளில் நாடளாவிய ரீதியில் 1000 பேர் கைது. நள்ளிரவில் இலங்கையை உலுக்கிய சம்பவம், துப்பாக்கியால் பலமுறை சுட்டுக்கொலை, பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். பேராதனை பல்கலைக்கு அருகில் மீட்கப்பட்ட மனித கருவின் பாகங்கள். யாழில் 21 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த குடும்ப பெண் 3 குழந்தைகளை பிரசவித்த நிலையில் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். யோகராசா மயூரதி என்ற தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் 21 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல்வேறு சிகிச்சைகளில் ஈடுபட்டார். இந்நிலையில் கடந்த ஐப்பசி மாதம் 7ஆம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 3 குழந்தைகளை பிரசவித்தார். குழந்தையை பிரசவித்த பின்னரான 32 நாட்களில் 2 நாட்கள் கண்விழித்து பார்த்த நிலையில் ஏனைய அனைத்து நாட்களும் மயக்க நிலையிலேயே அவர் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று அதிகாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவர் சிகிச்சை பெற்று வந்த காலப்பகுதியில் குடல் மற்றும் ஈரல் ஆகிய பகுதிகளில் கிருமி தொற்று இருந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் உடல் கூட்டு பரிசோதனை அறிக்கை இதுவரை வெளிவரவில்லை. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ் வடமராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய உதயகுமார் சாருஜன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி இளைஞரும் அவரது நண்பரும் கொழும்பிலிருந்து ஓட்டோவில் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த வேளை யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் பெரியகுளம் பகுதியில் வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியுடன் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் ஓட்டோவில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன்போது மற்றைய இளைஞர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து தொடர்பில் கனகராயன்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு குமுளமுனை கிராமத்தில் இடம்பெற்ற கொடூர சம்பவம் ஒன்று கிராமமெங்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் வசித்து வந்த வயதான தம்பதியரான வீரசிங்கம் மற்றும் அவரது மனைவி அழகம்மா ஆகியோருக்கு இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டிருந்தது. கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் திகதி இரவு உணவருந்தி நித்திரைக்கு சென்ற கணவன் நேற்று அதிகாலை சுமார் 2:45 மணியளவில் விழித்து கோடாரியை கொண்டு மனைவியின் தலையில் தாக்கி உள்ளார். சிசிடிவி காணொளி மூலமாக பார்வையிட்ட மகன் அதன் பின்னர் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தை வெளிநாட்டில் வசித்து வந்த மகன் ஒருவர் சிசிடிவி காணொளி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று மனைவியை மீட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் தடயவியல் போலீசார் விரிவான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகள் மேற்கொண்டதை அடுத்து உடலம் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் கூற்று பரிசோதனை இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கில் முழு நாடுமே ஒன்றாக திட்டத்தின் கீழ் நேற்று நடத்தப்பட்ட சோதனைகளில் மொத்தம் 1087 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவின் தகவலின்படி இதன்போது 583 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 416 கிராம் ஹெரோயின் மற்றும் குஷ் கஞ்சா உட்பட பல சட்டவிரோத பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைதான சந்தேக நபர்களில் 11 பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு போதைக்கு அடிமையானவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 16 பேர் மறுவாழ்வுக்காக பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் வழிகாட்டலில் நாட்டில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் முழு நாடுமே ஒன்றாக திட்டம் அக்டோபர் 30ஆம் தேதி தொடங்கப்பட்டது. நேற்று நள்ளிரவில் கொழும்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
குறித்த காணொளியில் சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் வைத்து மற்றொரு நபரை பலமுறை துப்பாக்கியால் சுடும் காட்சிகள் பதிவாகியுள்ளதுடன் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளான நபர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் கார் ஒன்றை அவர் மீது ஏற்றி சந்தேக நபர் தப்பி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கொட்டாஞ்சேனை 16வது ஒழுங்கையில் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு அருகில் மனித கரு என சந்தேகிக்கப்படும் பாகங்கள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் உள்ள விஜயவர்த்தன மகளிர் விடுதிக்கு அருகில் இந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் பேராதனை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விஜயவர்த்தன மண்டபத்தின் அதிகாரி மற்றும் 2 பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று பேராதனை காவல்துறையினரிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கருவை போன்ற பாகங்களை கண்டறிந்த பின்னர் அந்த பாகங்களை புதைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்கலைக்கழக துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பேராதனை காவல் நிலைய குற்றப்பிரிவு விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது